தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12/4/2025 ஆகிறது. நேற்று நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்த மாவட்டங்களில் அறிவித்த இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா சற்று பரவலாகவே கனமழை பெஞ்சிருக்குங்க. ஆனால் மேற்கு மாவட்டங்களில் மழையை வந்து எதிர்பார்த்தோம். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நேற்று வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, அதாவது பாலக்காடு கணவாய் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றோடைய வேகமும் அதிகமாக காணப்பட்டது. மேற்கு திசை காற்றும் வடமேற்கிலிருந்து வந்த வெப்ப காற்றும் நேற்று வந்து டெல்டா மாவட்டங்களை சந்தித்தது. அதாவது வடமேற்கே உருவான மழை தான் நேற்று வந்து சேலம் மாவட்டம், குறிப்பாக ஏற்காடு, சின்ன சேலம், குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், குறிப்பாக பெரம்பலூர் வடக்கே உருவான மழை தான் நேற்று வந்து அரியலூர் மாவட்டம் கடந்து தஞ்சாவூர் மாவட்டத்தையும் கடந்து நேற்று வந்து வேதாரண்யம், நாகப்பட்டினம் வரைக்கும் மழை கொடுத்ததுங்க. நேற்று வந்து காற்றோடைய குவிதல், அதாவது 3 காற்றுமே சந்திப்பு, அதாவது மேற்கு திசை காற்று, வடமேற்கு வெப்ப காற்று, ஈரப்பகுதி மீந்த இந்த இந்திய பெருங்கல் காற்றும் நேற்று வந்து டெல்டா மாவட்டங்களை சந்தித்தது. இதனால தான் அந்த காற்றோடைய குவிதல் நேற்று வந்து டெல்டா மாவட்டங்களில் இருந்தது. இதனால தான் நேற்று வந்து டெல்டா மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் கனமழைங்க. கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மன்னார்குடி, நீடாமங்கலம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, தெற்கு டெல்டாவில் கூட மழை வந்து காணப்பட்டது. வடக்கு டெல்டாவில் பெரும்பாலும் அதிகமான மழைங்க. வடக்கு டெல்டா, தெற்கு டெல்டாவில் எது திசை காற்றால் கொஞ்சம் மழை வந்து கஷ்டப்பட்டு முன்னேறியது. ஆனால் வடக்கு டெல்டாவில் பெருமள மாவட்டங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பெஞ்சிருக்கு. எனவே மேற்கு மாவட்டங்களுக்கு நம்ம வந்து மழை வந்து எதிர்பார்த்தது தான். ஆனால் நிச்சயமாக இன்றைக்கு வரும், கண்டிப்பாக வருங்க. இன்றைக்கும் வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான மழை வந்து பதிவாகும். கேரளா, கர்நாடகா மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை கண்டிப்பாக உருவாகுவது உறுதி. இன்றைக்கும் வடமேற்கு வெப்ப காற்றால் நம்ம தமிழகத்திற்கு கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக பிரகாசமாக இருக்குங்க. யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மழை உண்டு. தென் மாவட்டங்கள் முழுவதும், டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி மழை உண்டு. நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் மழை பெய்யும், மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும். வட மாவட்டம், வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை வந்து காணப்படுங்க. கவலை வேண்டாம். நேற்று வந்து மேற்கு திசை காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எப்போதுமே இந்த பாலக்காடு கணவாயில் மேற்கு திசை காற்று அதிகமாக இருந்தால் அது வந்து கரூர் மாவட்டம் கிழக்கு புறம் தான் மழை கொடுக்கும். அங்கே வந்து மேற்கு திசை காற்று இதமாக வீசணும். இதமாகனா ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இதமாக வீசினால்தான் அங்கே வந்து மழை மேகம் நிற்கும். அங்கே தான் மழை மேகம் உருவாகும். ஒருவேளை 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடு கொண்டு ஒரு காற்றாக இருந்தால் அது வந்து மழை மேகம் அங்கே உருவாகுது. பெரும்பாலும் கரூர் மாவட்டம் கிழக்கே தான் வந்து மழை கொடுக்கும். நேற்று அதுதான் நடந்தது. நிச்சயமாக இன்றைக்கு வந்து எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை உண்டு. மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை உருவாகுவது உறுதி. இன்றைக்கும் வடமேற்கு வெப்ப காற்று வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் வடமேற்கு வெப்ப காற்று கண்டிப்பாக வருங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரும் மாற்றம் இருக்குது. அதாவது இந்த இடியுடன் கூடிய கனமழை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் அதிக தீவிரத்துடன் காணப்படும். ஆனால் நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும், அதாவது ரொம்ப வீக்காயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லோ சிஸ்டம் ஒன்று உருவாக போகுது. ஒரு லோ சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இந்திய பெருங்கடல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு புறம் ஒரு லோ சிஸ்டம், அதாவது ஒரு தாழ்வு பகுதி உருவாக போகுது. அந்த தாழ்வு பகுதி நோக்கி இந்த தற்பொழுது இந்திய பெருங்கடல் காற்று நம்ம தமிழகத்தில் நீராவி காற்று நுழையுது. இதனால தான் மழை பெய்யுது. இந்த நீராவி காற்று நாளை மறுநாள் என்ன ஆகுனா கொஞ்சம் தடைபெற போகுது. அதாவது இது கொஞ்சம் திசை மாறுகிறது. எப்படின்னா தற்பொழுது மாலத்தீவு, இந்திய பெருங்கடல் காற்று பார்த்தீங்கன்னா மாலத்தீவையும் கடந்து நம்ம தமிழகத்தில் கேரளா, கர்நாடகா, மேற்கு மாவட்டங்கள், நம்ம உள் மாவட்டங்களில் தற்பொழுது நுழைந்து வருகிறது. நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று அது அப்படியே அந்த லோ சிஸ்டம் நோக்கி திசை திரும்பி விடும். இதனால் அரபிக்கடல் மாற்றமே கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கும். இதனால் அரபிக்கடல் காற்றுல வரும் நாட்களில் சற்று தீவிரம் குறைந்து ஒரு மழையாக காணப்படும். அதாவது மழை கண்டிப்பாக பெய்யுங்க, ஆனால் அதிக தீவிரமாக இருக்காது. இன்றைக்கு நாளைக்கும் அதிக தீவிரம், ஆனால் நாளை மறுநாள் கொஞ்சம் வீக் ஆயிரும். ஒரு தீவிரம் இல்லாத ஒரு மழையாக சில இடங்களில் மட்டும் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் கண்டிப்பாக மழை உண்டு. எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. ஆனால் நாளை மறுநாள் கொஞ்சம் வீக் ஆயிரும். மழை வந்து ஆங்காங்கே சில இடங்களில் மட்டும் இருக்கும். கவலைப்படாதீங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை கண்டிப்பாக தொடரும். நிச்சயமாக கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், மிக சிறப்பான மழை வந்து நம்ம தமிழகத்திற்கு இருக்குது. கவலையே படாதீங்க. தென்மேற்கு பருவமழை நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கொடுக்கும். அது எப்படின்னா, தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும்பொழுது கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் போது நம்ம தமிழகத்திற்கு இடிமழை பரவலாக இருக்கும். எனவே கவலைப்படாதீங்க. தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு மழை இருக்குது. கவலைப்படாதீங்க. தென்மேற்கு பருவமழையில் நம்ம தமிழகத்திற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை வந்து கண்டிப்பாக கொட்டித்திருக்கும். கவலைப்படாதீங்க. தென்மேற்கு பருவமழையிலும் மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடியே நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள். சரிங்க, அடுத்து நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். இன்றைக்கி மதியானம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்றால் மழையும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மதியானம் ஒரு 10 மணிக்கு மேலே, மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே என்ன ஆகுனா, வடமேற்கு வெப்ப காற்றால் வட உள்மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து 40 டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி. கடுமையான வெப்பம் கண்டிப்பாக ஏற்படும். இன்றைக்கி வந்து வட உள்மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 42 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை தொடுவது உறுதி. வேலூர், சித்தூர், காஞ்சிபுரம், பெரும்பாலும் வட உள்மாவட்டம், அதாவது சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி 30 டிகிரிக்கு மேலே காணப்படும். இந்த மதுராந்தகம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருத்தணி, தாம்பரம், வட உள்மாவட்டங்களுக்கு நீ கண்டிப்பாக 40 டிகிரிக்கு மேலே தொடுவது உறுதி. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக அதிகமான வெப்பம் காணப்படுங்க. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர் பெரும்பாலும் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பம் காணப்படுங்க. தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கும் அதிகமான வெப்பம் காணப்படுங்க. நேற்றைக்கு அதிகமான வெப்பம்தான், இன்றைக்கும் அதிகமான வெப்பம் வந்து காணப்படுங்க. வடமேற்கு வெப்ப காற்றால் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழையும் இருக்கும். மழை பெய்வதற்கு முன்னாடி அதிகமான வெப்பநிலையும் காணப்படுங்க. எல்லோரும் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து மழையை பார்த்துருவோம். இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வட மாவட்டங்களில் மழை கண்டிப்பாக வருங்க. அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு. இப்போ சென்னையில் மழை பெய்யணும்னா ஒன்று மழை வந்து நெல்லூரில் உருவாகணும். அப்படி இல்லைன்னா பழைவேற்காடு, பொன்னேரி, வடக்கு புறம் உருவாகணும். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து தெற்கு ஆந்திராவில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்து டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக திருப்பதி, அப்படி இல்லைன்னா அந்த நெல்லூரில் மழை உருவாகணும். அன்றைக்கி எப்படி ஒரு முந்தா நேற்று கூட இந்த நெல்லூரில் உருவான மழை தான் அப்படியே சென்னை நோக்கி வந்தது. அப்போ நெல்லூரில் மழை உருவாகணும். நெல்லூர் இல்லைன்னா கடப்பா, திருப்பதி, தெற்கு ஆந்திராவில் வலுவான ஒரு மலை மேகமாக உருவாகணும். அங்கே உருவானதான் நம்ம வட மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக மழை கொடுக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மழை உருவாகலை. பெரும்பாலும் திருப்பதியில் கூட மழை மேகம் உருவாகலை. மழை மேகம் முதல்ல உற்பத்தி ஆகணும். நேற்று வந்து பெரும்பாலும் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மழை மேகம் உருவானது, சேலத்தில் மழை மேகம் உருவானது, திருவண்ணாமலையில் மழை மேகம் உருவானது. இந்த திருவண்ணாமலை, சேலம், ஆத்தூர் இங்கே உருவான மழை தான் அப்படி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வந்து மழை கொடுத்தது. அப்படின்னா வட மாவட்டங்கள் முழுவதும் மழை கொடுக்கணும்னா ஒன்று திருப்பதியில் மழை உருவாகணும், அப்படி இல்லைன்னா நெல்லூரில் மழை உருவாகணும், இல்லைன்னா நெல்லூர், கடப்பா, ஆந்திரா உள்பகுதியில் மழை மேகம் உருவாகணும். அங்கே உருவானதான் நம்ம அந்த வட மாவட்டம் நோக்கி வரும். இன்றைக்கி வந்து மழை மேகம் உருவாக அதிக வாய்ப்பு இருக்குது. திருப்பதி, கடப்பா, நெல்லூர், தெற்கு ஆந்திராவில் மழை மேகம் உருவாகும். அந்த மழை மேகம் படிப்படியாக தீவிரம் அடைந்து வட கடலோரம் சென்னை நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், தாம்பரம், பழைவேற்காடு, காஞ்சிபுரம், வேலூர், சித்தூர் நோக்கி வரும். கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கு மழை உறுதிங்க. வட உள் மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை உறுதி. வேலூர், சித்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும், காஞ்சிபுரம், ஆரணி, போலூர், ஜோலார்பேட்டை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மதியானம் அதிகமான வெப்பமும் பதிவாகும். மதியானம் ஒரு 2 மணிக்கு மேலே மழை மேகம் உருவாக ஆரம்பித்துவிடும். சரியாக ஒரு 3-4 மணிக்குள்ளே, ஒரு 5 மணிக்குள்ளே மழை மேகம் தீவிரமடைந்து மழையாக மாறிவிடுங்க. ஸோ அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாங்க. நேற்று வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை வந்து ஒதுக்கி பெய்திருக்கிறது. இன்றைக்கி வந்து பரவலாக பெய்யுங்க. திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி கண்டிப்பாக மழை உண்டு. சேலம் மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க. ஈரோடு கண்டிப்பாக மழை உண்டுங்க. ஈரோடு மாவட்டம் நேற்று வந்து ஈரோடு மாவட்டம் வடக்கே மழை உருவானது. இன்றைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் முழுவதும் மையமாக வைத்து மழை பதிவாகும். ஈரோடு, சேலம்,
தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த கர்நாடகா எல்லையோர மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. காற்றோடைய குவிதல் அதிகமாக, அது வடமேற்கு வெப்ப காற்று அங்கே தான் குவியும். இதனால் அதிகமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மதியான மழை உருவாகும் போது சில இடங்கள் ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக பரவலாக மழை உண்டுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பரவலாக மழை உண்டு. ஈரோடு, திருப்பூர், கரூர் காற்று பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழை உண்டு. பொள்ளாச்சி, வால்பாறை, தேனி மாவட்டம், அதே போல் மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை மாவட்டம், காரைக்குடி, தொண்டி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், இன்றைக்கும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் கடலோரம் வாய்ப்பு இருக்குது. மேற்கு புறம், வடக்கு புறம் வாய்ப்பு இருக்குது, அதிக வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. கடைநல்லூர், ராஜபாளையம் கண்டிப்பாக மழை உண்டுங்க. நேற்று வந்து தென் மாவட்டங்கள்லாம் மழை எதிர்பார்த்தது, இன்னைக்கு கண்டிப்பாக மழை வரும். நேற்று ஏமாற்றி விட்டது. ஆனால் நேற்று வந்து காற்றுடைய குவிதல் நேற்று வந்து தென் மாவட்டங்களுக்கு சாதகம் கொடுக்கல. நேற்று வந்து பெரும்பாலும் வடமேற்கு வெப்ப காற்றும் மேற்கு திசை காற்றும் டெல்டாவிற்கு மட்டும் சாதகம் கொடுத்தது. இதனால தான் டெல்டாவில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக சாதகம் கொடுக்கும். மதுரை, ராஜபாளையம், விளாத்திக்குளம், அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. தென் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருங்க. கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் கண்டிப்பாக மழை உண்டு. நேற்று கரூர், திருச்சிராப்பள்ளி பரவலாக மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் பரவலாக மழை கொடுக்கும். வடமேற்கு வெப்பக்காற்று தமிழகம் நோக்கி தற்பொழுது திசை திரும்பியிருக்கிறது. இந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணும்னா அதிகமான மழை கொடுக்கும். நிச்சயமாக இன்று முதல் வரும் நாட்களில் வடமேற்கு வெப்பக்காற்றால் சிறப்பான மழை உண்டுங்க, கவலைப்படாதீங்க. வட மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்றால் மழை உருவாகும். இந்த திருப்பதி இல்லைனா சித்தூர், நெல்லூர் இங்கே வந்து இந்த தெற்கு ஆந்திராவில் மழை உருவானாலே அது கண்டிப்பாக வட மாவட்டம் நோக்கி தான் நகரும். எனவே வட மாவட்டங்களுக்கு மழை வரணும்னா இந்த வடமேற்கு வெப்பக்காற்று திருப்பதியில் மழை உருவாக்கணும், அப்படி இல்லைனா நெல்லூரில் மழை உருவாக்கணும். அப்படின்னா தான் மழை வரும். இதனால் இன்றைக்கி வந்து மழை மேகம் உருவாக்கலாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை எதற்கும் கவனமாக இருங்க. மழை கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டம் முழுவதும் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து கனமழை காணப்படுது. இன்றைக்கும் டெல்டாவிற்கு மழை வரலாம். வடமேற்கு வெப்பக்காற்று ஆந்திரா மற்றும் வட உள் மாவட்டம் சேலத்தில் மழை உருவானால் அது கண்டிப்பாக தெற்கு நோக்கி தான் திசை திரும்பும். இதனால் இன்றைக்கும் நேற்று போல் டெல்டாவிற்கு மழை வரலாங்க. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. இந்த டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. வடமேற்கு வெப்பக்காற்று இதை சொன்ன மாதிரியே வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கும் வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம டெல்டாவிற்கு மழை இருக்குது. தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க. அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை உண்டுங்க. நன்றி.